நீ சம்திங் ஸ்பெஷல். உன் விரல் என்ன வேண்டாம், என் விரல் என்ன? இதுல 6 இருக்கா? 6ல வந்து இப்ப 3 போகுது. 1 போச்சு, 2 போச்சு, 3 போச்சு. மீதி எவ்வளவு? நல்லா என் விரல எண்ணி பார்த்து சொல்லு. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்களே. குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறமா, தயவு செய்து தொந்தரவு பண்ண வேண்டாம். மாரிப்பா 3 போச்சுன்னா மீதி எவ்வளவு? நல்லா பார்த்து என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏற்கனவே முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், கொஞ்சம் பாடம் நடத்த விட. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் உள்ள வாங்களே. 1 நிமிஷம் கிடையாது, 1/2 நிமிஷம் கிடையாது. எதா இருந்தாலும் ராத்திரி 9 மணிக்கு மேல பேசிக்கலாம். 6 1 போச்சு, 2 பாப்பா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும் போல இருக்கு. புரியாம பேசாதீங்க ஆயமா. ஏற்கனவே குழந்தைய சரியா படிக்க மாட்டேங்குது, இதுல வேற பாடம் நடத்தும் போது நீங்க வந்து தொந்தரவு பண்றது என்ன அர்த்தம்? இனி எந்த சுகாரா, இனிமே தினம் 8ல இருந்து 9 மணி வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியே அப்பப்ப 1 2 3ன்னு விரல் காமிச்சிட்டே இருப்பீங்களே, மொத்தம் எவ்வளவு பாக்கி ஞாபகம் இருக்கா? கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, அதனால எல்லாம் மறந்து போச்சு. காது கேட்கறதுக்கு மிஷின். எங்க சூரியன் சார், இது கார்பரேஷன் டிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணா வந்து கிளீன் பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு ஏன் இந்த வேலை? 15 நாளா எவ்வளவு பெட்டிஷன் போடணுமோ போட்டாச்சு. நானே நேர்ல போய் 3 தடவை கம்ப்ளைண்டும் பண்ணிட்டு வந்தாச்சு. டேக் ஒன் ஆக்ஷன். அங்க ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் உங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுப்பாரு. போங்க. கிரைம் ஸ்டோரி ரெடி. ஹையா ஜாக்கி சான் அண்ட் பல்டி. அங்க போய் டைவ் அடிக்கணும். ஓகே. ஜோர் குன்னாரே பாவா மாவையா. மச்சான் அக்கட அக்கட నాకు మీరే కావాలి. ఆ మచ్చా నీ పట్టుకో. अंडा का कसम अबू का कुसम பேசிட்டு சீர்த்தே. என்ன சுபாஷ், அன்னைக்கு கோர்ட்ல அதிர்ச்சனீங்க, அதுல இருந்து பேசவே இல்ல. டேய், நான் அவர் மகர்னு நினைக்கவே இல்லடா. எவர் மகரு? அதான்டா என் மச்சான் ஞான சூரியரு, மந்திரியோட மகர்னு நான் நினைக்கவே இல்லடா. அவரைத்தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா. அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம். அப்படி வச்சுக்கேன்டா. அவரைத்தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, மூஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு. அவர் மந்திரி மகன்னு தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்பேன். இப்ப அது அரண்மனை கோழி முட்டை, அம்மிய கூட உடைக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருந்தா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறேன் பார். ஞானசூரியன் சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ 2 தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிகளா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம். வர சொல்லுங்க. வாங்க சார். 5 3 டேக் 2. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார். நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், இவர் வெறும் டிச்சான். நீங்க எள்ளு, இவர் எலி புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெறிப்பு இருக்கியா. வெளியில வருவல்ல. நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியக்கார பட்டம் கட்டி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப என்ன திடீர்னு என் மேல அக்கறை? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்துருச்சான். புருஷனும் பொண்டாட்டி 1 வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சுட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. சொல்றேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ் ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு பிடித்தான் செய்யும். இருங்க, ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குளிரத்தான் செய்யும். கடைசியில சிங் பண்றேன். முடின்னு இருந்தா அதுல ஈரு பேனு எல்லாம் பிடிக்கத்தான் செய்யும். நீ ஒண்ணு சிங் பண்ண வேண்டாம். சைட்ட மேட்டர் வேண்டாம். வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டிபானை எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா. சரிங்க, ஸ்ட்ரைட்டுங்க. குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்களா மச்சார்? இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே, வாழைப்பழம்னு. ஞானப்பழங்க. ஞானப்பழம். இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது. அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட். இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா ஃபிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார். மச்சார் மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாளா உங்களை
ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன். எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன். தயவுசெய்து நீங்க 2 பேரும் புறப்படுங்க. மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார்? எப்படியாவது சேர்த்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா? ராமு, சுந்தரம், சூரியன் சார், கூப்பிட்டீங்களா? உங்க 2 பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்கள கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க 2 பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்னல்னாலே சில பேருக்கு பிடிக்காத சாந்தமூர்த்தி. இந்த சிக்னல் இல்லைன்னா டிராபிக்கே சிக்கலானு தெரியுமோ? பைத்தியம் எல்லாம் கதவை வந்து ஓடுறாங்க. என்ன டாக்டர் இது? எல்லா பேஷண்ட்ஸும் கிரௌடோட மிக்ஸ் ஆயிட்டாங்க. எப்படி பிடிக்கிறது? அடுத்த மாசம் என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தேன். வேலையும் அவ்வளவுதான், என் பொண்ணு கல்யாணமும் அவ்வளவுதான். சரி சரிப்பா, எங்காவது போய் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் டாக்டர், ஜோப்ல பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? எதுக்கு? அவங்களா ஓடி போனாங்க, நீ டாக்ஸி பிடிச்சே போயிடலான்னு பாக்குறியா? அடுத்த மாசம் உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஆமா, கண்டிப்பா நடக்கணும். பின்ன எடுங்க. 500 ரூபாய் போதும். சரியா, இவன் ஒருவேளை தெளிவா பேசுற பைத்தியமோ? 500 ரூபாய் பாக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டானே. ஆமா, டாக்ஸி ஸ்டாண்ட் பக்கம் தான் போயிட்டு இருக்கான். 490 ரூபாய் இருக்குங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னையா அது? சில்லறை வாங்கிட்டு போறான், என்ன பண்ண போறானோ? சார் சார் சார், ஒரே ஒரு தடவை இதுல மேலே ஏறி பாத்துக்கிறேன். எதுக்கு? இல்ல, மேல இருந்து கீழே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வேணா உங்களுக்கு 10 20 தரேன். பணம் எல்லாம் வேணாம் சார். இவ்வளவு பெரிய ஆளுக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆசையா? ஏறுங்க சார். தேங்க்யூ சார். எடுங்க. யோ, மத்த பைத்தியங்கள்லாம் ஓடி போனதுனால நமக்கு வேலை தான் போகும்னு நினைச்சேன். இந்த ஆளு மேலே இருந்து கீழே குதிச்சு நம்மள கம்மி நினைச்சிருவோம் போல இருக்கியா? டாக்டர், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து பைத்தியங்களை எல்லாம் வேலை அள்ளி போடுங்க. கில்லாடிப்பா இந்த ஆளு. டிரைவர், வண்டி எடுப்பா. பாபா, சீக்கிரம் வா. சார், ஒரு நிமிஷம். என்ன? இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் நானு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஆளோட ரொம்ப தெளிவா இருக்கீங்க நீங்க. ஆமா, உங்களை யார் சார் பைத்தியம் சொல்லி உள்ள அடைச்சது? அட சொல்லுங்க சார், உங்களை யார் சார் பைத்தியம் சொல்லி உள்ள அடைச்சது? சில பைத்தியங்க. நோ, சாந்தமூர்த்தி, என் வேலையே போனாலும் பரவாயில்ல. இவருக்காக நான் எந்த கோர்ட்ல வேணாலும் போய் ஃபைட் பண்ண தயாரா இருக்கேன். வா போலாம். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாரும் வாங்க. எங்க பாஸ் உங்கள்ட்ட 2 வார்த்தை பேச இருக்கிறாரு. ப்ளீஸ், ஆலோசனை. ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. இப்போ என் தங்கச்சி குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கமான் ஆர்த்தி, குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடு. சுஷ்ருத், பியூட்டிஃபுல் நேம். வெரி நைஸ் நேம். லவ்லி நேம். சுஷ்ருத். ஏய் சுஷ்ருத், போதும் போதும், குழந்தை எல்லாரும் கசக்காதீங்க. நீ குழந்தைய கையில வாங்குமா. கொடுங்க. மியூசிக் பார்ட்டி, நீங்க பாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடாதீங்கப்பா. ஏண்டா? அவங்க மாமலை காப்பி அடிச்சு தான் பாடுவாங்க. நம்ம ஆர்த்தி அம்மா தான் நல்லா பாடுவாங்கல்ல. ஆமா, அனிலா. பாடு. ஓகே ஓகே, குழந்தைய தொட்டில போட்டு அப்புறம் பாடுறேன். கமான் அத்தி. ஆர்த்தி, ஏன் பாடல? உனக்கு என்னாச்சு? நான் பிடிச்சிருக்கோம். தாக்கா? ஆமா, இங்க பாருங்க. வாங்க மச்சான், வாங்க. நான் இப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்.
எங்க மச்சான் லண்டன் டைம்ஸ் பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருக்காரு. இளவரசி டயோனா டைவர்ஸ் மேட்டரை பத்தி பேடி எடுக்க போயிருக்காரு, வரமாட்டாருன்னு. ஆனா நீங்க என்னடான்னா திடீர்னு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் பிடிச்சு டபக்குன்னு வந்து எட்டி குதிச்சு என்ன இன்ப குளத்துல முக்கி எடுத்துட்டீங்க. மச்சான் மச்சான் மச்சான், உங்க குழந்தைக்கு உங்களை கூப்பிடாம பேர் வச்சு தப்பு தான். ஆனா வந்திருக்கிறதெல்லாம் விஐபிசி. அவங்க கிட்ட நான் லோக்கலு ஞானப்பட பத்திரிகை ஆசிரியர் சொல்லி என்ன அவமானப்படுத்தாதீங்க மச்சான். இவர் தங்கச்சியும் உங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சுல, அதை மட்டும் சொல்லுங்க. டேய், வாங்க மச்சான், வந்து குழந்தை பாருங்க. வாங்க வாங்க பாருங்க, உங்க ஞான பிஞ்சு சுசுரு சுசுரு. டேய் டாடிடா டாடி. குழந்தைய இப்பதானே முத பாக்குறாரு. பிரசிடேஷன் சங்கிலி ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்திருப்பாரு. 10 பைசாக்கு கிளிகிழிப்பு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏன் நீ பாடலையா? இனிமே நீ எங்க பாட போற? ஹலோ ஏப்பா, உங்க ட்ரூப்ல எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ இவங்களுக்கு எல்லாம் டூப் சிங்கர் இருப்பீங்களா? யாராவது ஒரு பாட்டு பாடுங்கப்பா. ஏ சுரேஷ். சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்த வரத்தம் செய்யும். அல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்றா. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்க? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீன்னு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ், எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். அய்யோ ஏங்க, யாருங்க நீங்க? டேய் யோ, அமைச்சரோட சம்மதி தள்ளியா? அமைச்சர் சம்மந்தியா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் மேல போக கூடாது, அனாவசியமா. டேய் யோ, அமைச்சர் சம்மதி சொல்லியாச்சு, எங்க போனா உனக்கு தள்ளியா? நீங்க மேல போனா ஏன் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க. சம்மதியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம், சொல்லுங்க. உள்ளதான் பேசணும். போங்க. வாங்க சம்மந்தி. அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா. இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோவ் பண்ணது இல்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாமா? கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது காது வச்ச மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம். வாங்க அடுங்க, இல்ல உட்காருங்க. சரியா? என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பேசிட்டு இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு, என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்கு. அடியா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணோம்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா. அதான் நீங்க பெட்ரூம கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குட்டிச்சாத்தா இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேயடிச்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா. சம்பந்தி பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்குன்னு பாட்டு வந்தா. இல்ல நான் சொல்றேன். இல்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரவாயில்ல, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க, அது நான் சொல்றேன். உட்கார்றா. அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தோட. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் விட மாட்டேன். கோயில இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? நான் வரேங்க. யார் அந்த சில்பான்ஸ் ஸ்டமக்ல கைய வைக்கிறான்? இவனை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா குழப்பம் உண்டாகும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி சிங்க் பண்ணுங்க. டேய், இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணுன்னா கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி ஏன் போட்டுருவாடா. பாஸ் உங்களுக்கு சாக்ரிட்டிஸ் தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு விராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிட்டி சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்?
அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பையனை காப்பாத்தணும்னா ஒரே வழி இவளை நீங்க ரேப் பண்ணிருங்க. ஏப்பா ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. ஏய், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி